எல்லாரும் என்னோட வீடியோ பாருங்க. பாத்துட்டேன். எவ்வளவு அழகா பாருங்க. எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? இல்லை எப்போ? அதுக்கு தான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன். அவள் சீக்கிரமாக ரெடியாக இருந்தானா சாயந்தரமே கொடுத்துட்ருப்பேன். அவள் மெஹந்தி கல்லுன்னு கோபமாக இருக்கா. அட்லீஸ்ட் இதை கொடுத்தா வச்சு கொஞ்சமாக சந்தோஷப்படுவா. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்டது 29th. ஆனால் நான் 19th ஆர்டர் போட்டேன். என் ஆசை என் ஓசைகள் நீ மாறா என் வாழ்க்கை என் வேட்கைகள் நீ இங்க பாத்தீங்களா கல்லு வச்ச மோதிரம். சூப்பரா. இன்னைக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன், நான் திட்டிகிட்டே இருந்தேன், எனக்கு கல்லு வச்ச மோதிரம் போடு, என்ன நீ ப்ரப்போஸே பண்ணல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடின்னு கேட்டேன். பண்ணிடுச்சு. டைமண்ட். ஓஹோ பயம் இருக்கே. ஃபேமிலி. ஷிப் நேம் என்ன? சாக்கி மவுச்சு. சாக்கி மவுச்சா? சரி, ரிசப்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போமா? எனக்கு முதல்ல என் தொங்கச்சி கிட்ட தான் நான் கேட்கணும். ரிசப்ஷன்ல அக்கா கல்யாணத்துக்கு மேல இறங்கி குத்தினதோட காரணம் நானா? ஆமா நிஜமாவா? ரொம்ப இறங்கி குத்தினேன். அவ்வளவு நேரம் அங்க நிக்க வச்சுட்டு என்னை வெறுப்பேத்திட்டே இருந்தீங்களா, அதனால சரி ஓகே நம்மளும் ஆடுவோம் அப்படிதான். இதுதான் நம்ம சான்ஸ், இதுக்கப்புறம் வராது. நான் வேற மாதிரி பார்த்தேம்மா. என்னது? வேலு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நானும் சேர்ந்து ஆடினேன். ஆமா, அங்கிளுக்கு ஒரு 4 ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் மேண்டேட்டரி பேர் டான்ஸ் எப்போதுமே இருக்கும்ல. இந்த தடவை 2 பேருமே செமையா வெயிட் பண்ணிங்க. அம்மா இப்படி டாடி இப்படி किनारे तो खाली पड़े नानी नानी बगलीने नाना एवा सप नानी रेत वाली डगलीने तोफानो तराप मारे हाले साओ हाफी जाए तो
कोई जनी हिम्मत ने हम नहीं हाफे एवो खारबो खलासी एवो हाड नो प्रवासी एवो खारबो खलासी एवो हाड नो प्रवासी गोतिलो 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 પોતાના જ દરિયામાં પોતાની જ ડૂબકીથી જાતનું અમૂલ મોતીલો પતિ જે મજામાં ખાલી વાવટા તજામાં એવો હાડ નો પ્રવાસી ગોતિલો એવું કોણ છે ખલાસી બને ઓકે ભૈયા કોણ છે પ્રવાસી બને હૈયા 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 કોણ છે ખલાસી બને લઈ જા નૈયા તમે ગોતીલો ગોતે એવું કોણ છે ખલાસી બને ઓકે ભૈયા કોણ છે પ્રવાસી બને હૈયા 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 કોણ છે ખલાસી બને લઈ જા નૈયા તમે ગોતીલો ગોતે એવું કોણ છે ખલાસી બને ઓકે ભૈયા કોણ છે પ્રવાસી બને હૈયા 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 કોણ છે ખલાસી બને લઈ જા નૈયા તમે ગોતીલો ગોતે એવું કોણ છે ખલાસી બને ઓકે ભૈયા કોણ છે પ્રવાસી બને હૈયા 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 પતિ જે મજામાં ખાલી વાવટા તજામાં એવો હાડ નો પ્રવાસી ગોતિલો ગોતિલો તમે ગોતિલો ગોતિલો என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மனிலேருந்து வந்த 5 பேர் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டை. அவங்க ஒரு அவுட் சைடர் மாதிரியே ஃபீல் பண்ணலை. லைக் நீங்கள் எல்லாரும் மேக் ஷூர் பண்ணிட்டீங்க, லைக் அவங்களும் நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி, லைக் அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. வந்த 5 பேரும் 5 நாட்டுக்காரங்க, பட் ஆனால் எல்லாம் ஒன்றா வேலை பார்க்குறோன்றதை தவிர அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியல. லைக் என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, லைக் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. லைக் தே ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 5,000 to 6,000 euros, லைக் விச் இஸ் குவைட் லாட் ஆஃப் மணி, லைக் ஆல்மோஸ்ட் 5.5 lakhs. அவங்க வந்ததுக்கு அவங்க 2 தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஆல். பிரைடல் ஷவர் சொல்லு. அங்கே எவ்வளோ வாய் திகைச்சு போனேன்னு தெரியும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த டைமில் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன்னு தெரியும். ஸோ அதனால் அது வார்த்தையால் டிஸ்பிளே பண்ணிக்கும். சரி, எனக்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களே, அது இவ்வளோ செலவா அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அவ்வளோ வர்த்தா அப்படின்னு. ஏன்டா நாட் மெட்டீரியலிஸ்டிக், பட் சம்ஹவ் சில திங்ஸில் வந்து நான் ரொம்ப கண்டு பிஸ்னாரி, சரியா? ஆனால் எனக்காக இவ்வளோ பெருசாக பண்ணதுமே ஓகே, நான் வந்து இவங்க எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இதுக்கு மேல இது மாதிரி பண்பாடுங்க அவ்வளோ ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். நீ ஒளி நீ சுடர் நீ விளக்கம், நீ ஒளி நீ சுடர் நீ விளக்கம், நீ காட்சி மின்னல் ரத்தினம் கனல் தீ குழந்து நீ காட்சி மின்னல் ரத்தினம் கனல் தீ குழந்து இன்னும் சாமி ஒரு எக்ஸைட்டடா இப்படி சொல்லுவேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் ஒரு வயநாடோட ஜெர்மனி போகிறப்ப எங்கள் அக்காவோட போய் இப்படியே ஒழிஞ்சிட்டேன். இப்போ இந்த தடவை இங்கே போய் சரண் பேரை தான் ஒழிச்சிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துப்பல, நான் கூட சொன்னேன் நான் ஆண்டி எனக்கு தான் வரேன் அப்படின்னு. அப்போ சொன்னா சரி, ஆமாம், அவ்வளோதான். ஸோ பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருந்தோம், இப்படி நடத்திட்டு கொண்டு போறீங்களே, இது நியாயமா? நானும் குத்தி வளர்க்குறேன். புகழ் வீரும் இவை நினது லீலை, புகழ் வீரம் இவை நினது லீலை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. நான் மேடையில் ஏறி ட்ரெஸ் வாங்கினப்போ, பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜாலியாக தான் இருந்தேன். கலர் எழுந்தேன், பீச் பார்க்க போய் நின்றுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் வந்தேன், எவ்வளோ பார்த்தேன், ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி பெல்ல வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஹேஸ் வந்துட்டு திரும்பி போயிட்டேன். அப்போ வரைக்கும் நல்லா இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி ட்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. இதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் வந்துச்சு. திரும்பி இப்போ வர வரைக்கும் அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இப்போ பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் இட் பிகேம் வெரி நார்மல், லைக் ஏதோ நார்மல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு.
பிள்ளைக்கு நான் கன்னிகாதானமா கொடுக்குறேன் அப்படிங்கிறத மந்திரபூர்வமா சொல்றோம். மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. உலகத்திலேயே உயர்ந்த தானம் எதுன்னு ரத்த தானம், கண்ணு தானம் எல்லாம் கன்னிகா தானம் தான். அந்த பெத்த பிள்ளையை ஒப்படைக்கும் இல்லையா? நாம குலதேவதா நித்திய பாத்துட்டியா? டெஃபினெட்லி கண்ணு கலந்தாம பாத்துட்டியா? கண் கலந்து பாசத்துல பட் மோம கண் கலங்காம பாத்துப்பா சார். என்ன படம் எங்க இருக்கு சொல்லுங்க எங்க இருக்கு சொல்லாம அது வந்து கற்பனை இல்லை தானா கிட்ட சூரிய சந்திர தரிசனம். அருந்ததி பார்க்கறதுன்னு பேரு. அருணன்னா மந்திரத்துல சூரியன், மதினா சந்திரன் சேர்ந்தது அருண்மதிய அருந்ததி ஆயிட்டு. சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜோடியா சௌக்கியமா இருக்கணும்னு ஐதீகம். சூரியனை பார்த்தீங்க ஒரு சுத்தி வந்து ஒரு ஆளை எங்க ஃபேமிலிக்கு இன்னொரு ஆளை ஆட் ஆச்சு. ப்ளஸ் ஆயிடுச்சு. பட் வந்து எங்க வீட்டுல குழந்தை பொன் குழந்தை இல்லை. அடுத்தவங்க குழந்தையாவது இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் டோட்டலா எப்படி பண்ணுறது மோதி சொல்லி இந்த பாசப்பொழி இருக்கு. பாசப்பொழி ஓகே ஓகே. இது வந்து முதல் நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மோனின்னா மோனி தான். மோனிக்கு நிகர் மோனி. மாமா கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கிறேன் என் பொண்ணு அப்படின்னு எனக்கே தெரியல. திடீர்னு எப்படி பாக்குறேன், அப்படியே பேசுறப்ப என்னடா இது என்ன பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓ வெரி குட். அது எதிர்பார்க்கு நிறைய எதிர்பார்ப்பு. ஆமா, எதிர்பார்ப்பே இல்லாத திடீர்னு ஷாக் கொடுத்தாச்சு எங்களுக்குலாம். நேற்று கையை போட்டிக்கிட்டு நான் எதுக்கு மிஸ் பண்ண போறேன்? அங்கதான் இருக்க போறா. இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு அதெல்லாம் எதுவும் இல்ல. மோமோ இஸ் ஆல்வேஸ் மை மோமோ, அவ்வளவுதான். அப்ப நெக்ஸ்ட் ஆண்டி பெஸ்ட் மொமெண்ட். என் மகளுக்கு வந்து கல்யாணம் நிம்மதியே சுகமாய் சிறப்பாய் நடக்கணும்னு நினைக்கிறேன். நடக்கும். மழை வரல, அது அதுதான் வேண்டாத தெய்வம் கிடையாது, கடவுளே பார்த்துப்பா அப்படின்னு. பட் பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மேரேஜ் வந்து தாலி கட்டுற மூமெண்ட் தான். எப்படின்னா இதனால வரைக்கும் நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்துச்சு, இன்னொரு பிள்ளை ஆச்சு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட். அவ்வளோதான். எங்களுக்கு இன்னொரு மகன் வந்திருக்கா. 3 பேர் 4 பேர் ஆயிருக்கும். இது கூடிய சீக்கிரம் 5 பேர் 6 பேர் ஆகும். அது ஏன் 6 எடுத்துறீங்க? 7 8 தூக்கலாம். கிரிக்கெட் டீமே பண்ணலாம். கிரிக்கெட் டீமே ஃபுட்பால் டீம்.